அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. 2025 அப்படிங்கிறது முடிஞ்சு 2026 அப்படிங்கிற புது கேலண்டர் எடுத்து மாட்ட இருக்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நம்ம பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னம்னா இப்படி ஒரு நாள் அமைந்து வர்றதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வருடத்தினுடைய முதல் நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த முதல் நாள் வியாழக்கிழமை. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கே பிரதோஷ தினமும் வருது அப்படிங்கும்போது அது சிறப்பானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கலாம். ஏன்னா எப்போவுமே அது ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு ஃபேக்ட் இருக்கும். வருடத்தோட முதல் நாள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. உண்மையாகவே பக்திமயமாக ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பிரதோஷ விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவாலயம் போயிட்டு பிரதோஷ தினத்தில் எம்பெருமான வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக நமக்கு நல்ல தெளிவை அவர் உண்டாக்குவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். என்ன செய்யலாம்? நம்ம என்னதான் கிரிகோரியன் கேலண்டரை அடிப்படையாக வச்சு அந்த கேலண்டரை நம்ம பயன்படுத்தினாலுமே கூட நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது. மாத பிறப்பு அப்படிங்கிறதவே நம்ம சிறப்பாக கொண்டாடுகின்ற சமூகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா தமிழ் மாதத்துலேயும் முதல் நாளை வந்துட்டு சிறப்பாக கொண்டாடுவாங்க. முன்னோர்களை நினச்சி வழிபாடு செய்வாங்க. குலதெய்வ ஆலயத்துக்கு போவாங்க. அப்படியெல்லாம் வழிபடக்கூடிய அந்த பாரம்பரியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. அப்போ நம்ம கொண்டாட்டங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் அப்படின்னா மாற்றுக்கருத்து இல்லை. அதனால் இந்த முதல் நாள் அன்றும் கூட காலையில் எந்திரிச்சு இந்த வருடம் நல்ல வருடமாக இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு தெய்வ வழிபாட்டை செய்துவிட்டு முடிஞ்ச அளவுக்கு காலையில் ஒரு 2 பேத்துக்குனாச்சு உதவி பண்ணுங்கள். உதவினா உங்களால் முடிஞ்சது ஒரு 20 ரூபாய்க்கு இல்லை 30 ரூபாய்க்கு ஏதேனும் சாப்பாடு வாங்கி ஒருத்தர் கொடுக்க முடியுதுன்னா கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. அந்த வருடம் இனிமையாக ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். கொஞ்சமாக இனிப்பு சாப்பிட்டுக்குங்க. இதெல்லாம் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா சைக்கலாஜிக்கலாக ஒரு நல்ல ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ரொம்ப முக்கியம், காலையில் எந்திரிச்சு தயவு செஞ்சு யார்ட்டையும் சண்டை போட்டுறாதீங்க. கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் இந்த நாளில் செய்யவே செய்யாதீங்க. அது எல்லாமே வருடம் ஃபுல்லாக அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப முடியாத பட்சம் மருத்துவமனைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் மட்டும் போங்க. இல்லைன்னா சின்ன விஷயம் தான் அப்படின்னா தவிர்த்துறதுனால அடுத்த நாள் கூட நம்ம போய்க்கலாம். அப்படிங்கிற விஷயத்துக்கு அடுத்த நாள் போய்க்கலாம். ஏன்னா வருடத்தின் முதல் நாளா அப்படிங்கிற மாதிரியே தோணும். அப்புறம் அந்த வருடம் ஃபுல்லாகவே அப்படியே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் உண்டாயிடும். இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஒரு மனதுக்கு ஒரு ஈர்ப்பாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வீட்டுக்கு மங்கள பொருட்களை இன்றைய தினத்தில் வாங்கி வரலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மங்கள பொருட்கள் எதுவாயினும் சரி, அதை வாங்கிட்டு வர்றது சிறப்பு. மஞ்சளாக இருக்கலாம், குங்குமமாக இருக்கலாம், கல்லுப்பாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வாங்கலாம். இல்லை நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 10 பவுன் 15 பவுன் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். சிறப்பாக இருக்கும். வருடத்தின் முதல் நாளே நம்ம வாங்கிட்டோம், இனிமேல் வருடம் ஃபுல்லாக அது பெருக போகுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குங்க. அது வெள்ளியாக இருந்தாலும் வாங்கலாம். இப்போ இந்த மாதிரி மங்கள பொருட்களை எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், வாழ்க்கைக்கு தேவையான விஷயம் அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் குடும்பத்துடன் அமர்ந்து நேரம் செலவிடுங்கள். இது ரொம்ப அவசியமான விஷயம். ரொம்ப விலை மதிக்க முடியாத விஷயம். நம்ம வெளியே கூட்டிகிட்டு போகிறோங்கிறது இன்னும் சந்தோஷம். இல்லையா, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுடன் உட்காந்து வீட்டில் தயார் செய்கிற சாப்பாடு அப்படியே ஒன்றா உட்காந்து குடும்ப சகிதமாக சாப்பிட்டு மகிழ்ந்திருப்பது அப்படிங்கிறது உள்ளபடியே சிறப்பான நினைவுகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க குலதெய்வ ஆலயத்துக்கு போங்க. அங்கே ஏதேனும் நம்மளால் உழவார பணி செய்ய முடியுதுன்னா செய்யலாம். அருகாமையில் இருக்க விஷ்ணு ஆலயத்திற்கோ சிவபெருமான ஆலயத்திற்கோ இல்லை இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு போயிட்டு உழவார பணி செய்கிறது, இதெல்லாம் வருடத்தின் ஆரம்ப நாள்லேயே செய்யும்போது கண்டிப்பாக மனசுக்கு ஒரு இதமான ஒரு உணர்வை ஏற்படுத்தும். ரொம்ப கவனமாக செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு வெகு தூர பயணங்களை தவிர்த்துறது நல்லது. இல்லை கடினமான வேலைகள் செய்கிறத தவிர்த்துறது நல்லது. இது எல்லாமே எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, சின்ன சின்னதாக அடிபட்டுறது அப்படிங்கும்போது நம்ம சைக்கலாஜிக்கலாக என்னடா வருடத்தோட முதல் நாளே இப்படியா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லப்படுறது. அதனால் இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் மாவிலை தோரணம் கட்டி நிலைவாசல் பூஜை பண்ணி அம்பிகை வீட்டுக்கு வரவேற்று நீங்கள் மந்திர சொல்லி இல்லை பாடல்களை பாடி நீங்கள் இறைவனை வீட்டிற்கு வரவேற்கலாம். இது எல்லாமே சிறந்ததாக தான் கருதப்படும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க நண்பர்களே. கண்டிப்பாக இந்த பதிவை பின்பற்றி வாருங்கள். முடிஞ்சால்
சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.